ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்கள் அத்தை, அதை வந்து நான் அத்தை என்னோடய சொன்னதே கிடையாது, அம்மா அவங்க வந்து எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே அளவுக்கு ஃபங்க்ஷன் முடியும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு கஷ்டம் வந்து, அதாவது சோகம், வருத்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். லாஸ்ட்டு வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு காலையிலே எந்திக்கணும், மேக்கப்லாம் பண்ணணுங்கிறதுக்காக காலையிலே நாங்கள் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு பார்லர் போய் ஃபுல் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி எனக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வேறு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி வேறு மேக்கப்லாம் போட்டு சூப்பராக இருந்தேன். இவனும் மேக்கப் பண்ணி வந்துட்டப்போ நான் அதுக்கு சும்மா எப்பவும் பண்ண நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவனும் சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அழகாக இருந்தேன். நான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து வளகாப்பு வந்து மேக்கப் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷூட்டிங் போக வேண்டியிருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப வேக்கும், அந்த இது வந்து எனக்கு எப்போவுமே உண்டு. அதனாலேயே என் மாமா போய் எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே போய் இந்த குட்டிக்கோன்னு ஒரு ஃபேன்லாம் இருக்கும்ல, ஃபேஸ்க்கு மட்டும் காற்று வர மாதிரி, அந்த ஃபேன்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்தால் நான் அப்படியே உட்காந்து வீட்டில் ஏசி போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து வேக்காது, ஏசி போட்டிருப்போம், நல்லா செட் ஆகிட்டு. அப்புறம் வெளியே போனோம் அப்படின்னா ஃபுல்லாக வேர்த்துரும். அதனால் குட்டிக்கோன் ஃபேன்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதனால் நாங்கள் வந்து சரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க வெளியே போயிருந்தோம். அதுக்கும் வீட்டில் பர்மிஷன் கேட்டிருந்தோம். போகிறோமா, போயிட்டு உடனே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிட்டு போனது. போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் 2-3 வீடியோலாம் எடுத்தோம். நல்லா காமெடியாக நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோ எடுக்க போகும்போதும் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அவனுக்கு நல்லா எப்போ பார்த்தாலும் நல்லா சிரிமான்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கும்போது அவனும் நல்லா சிரிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் பாதியில் வீட்டில் வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் ஆகிட்டு, நீ வரணும், வளகாப்பு வச்சுட்டு நீங்கள் எங்கே சுற்றிட்டு அலையிறீங்க, சீக்கிரமான்னு சொல்லிட்டு வீட்டில் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொண்ணுங்க வளகாப்பு போடுற பொண்ணை தான் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது நான் இல்லை அப்படிங்கிறப்போ நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி சீக்கிரமான்னு சொன்னாங்க. அதனாலே நாங்கள் வேகமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலையில் வேகமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது எனக்குலாம் தூக்கமாக வருது. நான் சொல்லிட்டே வரேன், எனக்கு தூக்கமாக வருதுமா அப்படின்னா, அவன் தூங்கிடுவோமா, அவனுக்கு வளகாப்பு வேண்டாமா அப்படின்ட்டு இருந்தான். இல்லை நான் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதாவது நம்ம யூடியூப்லேருந்து வந்திருந்தாங்க. விஜய், மாரிமாலு, நீனாமு, அப்புறம் இந்த தூத்துக்குடி மீனவன், அவங்க அப்புறம் இங்கே உள்ளவங்க எல்லாருமே நிறைய செலிப்ரிட்டிஸ் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்க விஜய், மாலு அவங்க எல்லாருமே நீ ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கே தெரிஞ்சிச்சு அழகாக இருக்குன்னு தெரியுது. அவங்க சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அழகாக இருக்குங்கிற கொஞ்சம் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேகமாக வந்தோன்னே நிற்க கூட விடலை. ரொம்ப நேரம் ஆகிட்டு, வளையல் போடணும், நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எனக்கு வீட்டில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்தோடனே எனக்கு சாப்பாடெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா சாப்பாடையும் ஃபஸ்ட்டு அம்மா ஊட்டி விட்டாங்க, அத்தை ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மைனி, ஃபஸ்ட்டு மைனி, செகண்ட் மைனி, அவங்க எனக்கு எல்லா சாப்பாடும் ஒன்று எடுத்து அவங்க ஃபுல்லாக ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நானும் சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணேன். போகும்போது நான் சாப்பிட்டு தான் போனேன் நல்லா. அதனால் கொஞ்சம் தான் பசிச்சிச்சு, வேகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வந்துட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. நானும் சரி ஓகே சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் வேகமாக சாப்பிட்டுட்டு, இவன் சாப்பிடவே இல்லை. அந்த நேரத்தில் இவனை கூட்டு வச்சு ஏ வா சொல்லிட்டு நானும் சாப்பிடும்போது அவனுக்கும் சேர்த்து நான் ஊட்டி விட்டே இருந்தேன். சீக்கிரம் சாப்பிட்டு அவனுக்கும் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சு கையெல்லாம் கழுவிட்டு உடனே எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. வாங்க போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. நானும் போய் ஃபஸ்ட்டு அங்கே போய் உட்காந்தாச்சு. அங்கே உட்காந்தோடனே எல்லாரும் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து வளையல் போடணும், நல்ல நேரம் பார்த்து தான் வளையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் உட்கார வச்சுருந்தாங்க. அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு பெரியவங்க சொந்தக்காரங்க பெரியவங்களாம் வந்து திருநீர்லாம் போட்டு ஃபஸ்ட் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வளையல் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாலைலாம் நான் தான் மாலைலாம் எனக்கு வந்து பிடிச்சி நான் பண்ணது. என் வளகாப்பு ஃபங்க்ஷனில் பாதி இது நான் பிடிச்சி பண்ணது தான். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நான் இது எல்லாமே ஒன்று எனக்கு இந்த மாலை தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி தான் எனக்கு கேட்டேன். அதனாலே அவன் எனக்காகவே இந்த தாமரைப்பூ வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன். அதனால் அவன் அந்த மாலை ஆர்டர் பண்ணி அந்த மாலை தான் போட்டோம். அது மாலை போடும்போது கூட எனக்கு சந்தோஷமாச்சு. நான் கேட்ட மாலைப்பா, நான் வந்து எனக்கு பிடிச்சி நான் ஆர்டர் பண்ணது,
எனக்கு இந்த மாலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாலைலாம் இங்கே பெரியவங்க அந்த பாட்டுலாம் பயன்படுறதுக்கு மாலை மாற்றி விட்டாங்க. மாலை போட்டதுக்கப்புறம் எனக்கு மாலை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப லாங்காகவே இருந்துச்சு, அவனுக்கு ஷார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவன் ஹைட்டு நான் ஷார்ட் பார்த்தீங்களா, மாலை போட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் எங்கள் சொந்தக்கார பொண்ணு, நான் அவங்களோட ஃபேன், எங்களோட ஃபேன் சொல்லிட்டு ஒரு 4-5 பொண்ணுங்க இருந்துச்சு. அந்த 5 பொண்ணுங்க பேர் வந்து நான் டீச்சர் மாதிரி அட்டண்டன்ஸ் எடுத்தேன். ஒவ்வொரு பிள்ளை பேராக சொல்லி ஹாய் சொல்லுங்கன்னா ஒவ்வொரு பிள்ளை பேராக சொல்லி அட்டண்டன்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரே அந்த பிள்ளையும் சொன்னேன், என்னை கடைசியில் டீச்சர் வேலை பார்க்க வைக்கிங்களா அப்படின்னு ஃபன்னாக காமெடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வளையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வளையல் போட்டு கணத்தில் சந்தனம் அழகா எனக்கு அந்த கெட்டப் வந்து எனக்கு மறுபடியும் இனிமேல் கிடைக்காது. அடுத்தபடி நம்ம இப்படி போட போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த கெட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எனக்கே பார்க்க இந்த கணத்தில் இந்த சந்தனம் இங்கே இது அப்புறம் இந்த பூலாம் அழகாக தூவினாங்க. பூ இந்த அரிசி அதெல்லாம் அழகாக இப்படி அழகாக தூவினாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து அது வந்து அடுத்த டைம் யாரும் போட மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் போடுறது தான் ஸ்பெஷலு. எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக பூலாம் தூவி அது அவ்வளோ அழகாக எல்லாருமே வளையல் போட்டாங்க. எல்லாரும் வந்து பெரியவங்க, ஆனால் கல்யாணம் முடியாதவங்க போட மாட்டாங்க. அதனால் எங்கள் அண்ணிலாம் 2வது அண்ணினா சந்தனம் மட்டும்தான் கணத்தில் வச்சாங்க. எங்கள் அண்ணி இன்னொருனா சந்தனம் மட்டும் தான் வச்சாங்க, ஏன்னா அவங்க வளையல் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்புறம் நிறைய பேர் வந்து பெரியவங்க வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி எங்கள் ஃபேமிலி பாட்டி எல்லாருமே அதாவது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஒவ்வொருத்தவங்களும் சந்தனம் இப்படி வைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வளகாப்பு ஃபங்க்ஷன் அதெல்லாம் போயிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கும்போது வளகாப்பு முடிஞ்சு அந்த சந்தனத்தோடு எனக்கு எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன் நான். அப்போ எடுக்கும்போது எல்லாருமே சேர் போட்டு உட்காந்துருந்தாங்களா, ஸ்டில் கொடுக்க அவங்க வந்து சிரிப்பு காட்டிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியும். ஏன்னா ஒரு ஃபோட்டோக்கு வந்து சாஞ்சு இந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? நான் வந்து சாஞ்சு தான் இருந்தேன். அவங்க எல்லோரும் நீ தூங்கிட்ட ஐயோ நான் தூங்கலப்பா, நான் முழிச்சு தான் இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நேரம் சொல்லிச்சு. அவங்க எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னையும் அவனையும். நாங்கள் சிரிச்சு எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு. கிண்டல் பண்ணிக்கிட்டே இவங்க ஃபோட்டோ எடுக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் சரி கண்ட்ரோல் பண்ணி ஓகே ஃபோட்டோ கொடுக்கணும் சொல்லி நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ இது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் வந்து என்ன சோகம் அப்படின்னா, என்னை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா வீட்டுக்கு தான் எல்லோரும் போகணும். ஏன்னா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகுதுன்னு எனக்கு வந்து இவனை விட்டு கல்யாணம் முடிஞ்சு 11 மாதம் அப்படி ஆகுது. ஆனால் இன்ன வரைக்கும் அவனை விட்டு நான் பிரிஞ்சதே கிடையாது. அவனை என்னை விட்டு ஒரு நாள் பிரியவும் மாட்டான், நானும் பிரிய விடலை. எங்கே போனாலும் என்னையே கூட்டிகிட்டே போகணும். வெளியே போனாலும் உடனே ஃபோன் அடிச்சுட்டே இருப்பேன், எங்கே இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அவனை வந்து நான் வெளியே வந்து நான் விடையே மாட்டேன். வெளிவிட்டாலும் நான் இல்லாமல் நீ போகக்கூடாது, நானும் வரேன் அப்படின்பேன். அதே மாதிரி அவன் எங்கேயாட்டி போனாலுமே நான் உடனே ஃபோன் பண்ணிடுவேன், நீ வா என்னை எங்கே விட்டு போகிறேன், எங்கள் ஊர் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி வளகாப்பு வீட்டுக்கு நீ மட்டும்தான் போகணும், அம்மா வீட்டுக்கு நீ மட்டும்தான் போனால் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்லும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் மாலையாக வர ஆரம்பிச்சிட்டு, நான் போக மாட்டேன், நீனு வான்னு சொல்லி இவனை நான் கூட்டிகிட்டே இருந்தேன். அவனுக்கும் வந்து கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இவன் அழுதானா நான் அதுக்கு மேலே டபுள் மடங்கு அழுவனாலே அவன் அழலை. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இப்படி கண்ணை முன்னா கண்ணீர் விழுற மாதிரி தான் இருக்கு. இவன் எல்லாரும் அப்புறம் பெரியவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. போமா, போய் கொஞ்சம் நேரம், ஒரு நாள்லாம் நீ இருக்க வேண்டாம், போய் ஒரு 1/2 hour ஒரு 1/2 மணி நேரம் நீ போய் தண்ணி குடிச்சு கொஞ்ச நேரம் இருந்தாலே உனக்கு நேரம் ஆயிரும், கரெக்டாக ஆயிரும், நீ போ அப்படின்னாங்க. நான் எனக்கு இல்லை வேண்டாம், நான் இருக்கேன், இவனும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். இவனை நீ கூட்டிட்டு போகக்கூடாது, ஏதோ மடியில் வந்து ஏதோ மடி பிரித்து ஏதோ போடுனாங்க. அதுக்கு இருக்கும்போதே அவன் இருக்க மாட்டான், அவன் போயிடுவான், அவன் மேலே போயிடுவான், நீ மட்டும் தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. நான் இல்லை வேண்டாம், எனக்கு அவனும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணி சமாதானப்படுத்தினாங்க. ஒன்றில் இருக்கிற குழந்தைக்காக பாரு, சந்தோஷமாக போகணும், அழுதுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் இதாகலை, ஒரு சந்தோஷம் நிறைவாக இல்லை. நீனும் வான்னு சொல்லி இவனை மட்டும்தான் நான் கூட்டிகிட்டே இருந்தேன். நீ வா, எனக்கு வந்து இவன் வந்து பிரிஞ்சான் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமே. எனக்கே அழுகலையாக வந்துட்டு. நானும் அழமாட்டேன், யாருமே அழமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இதையும் சொன்னாங்க, என்ன எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, இவன் மட்டும் என்ன புருஷன் விட்டு வர்றதுக்கு இப்படி அழுகுறா அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தினவங்களும் இவனை கண்ணத்தில் அடிச்சு அதுவும் எங்கள் அத்தை தான். அவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா, எதுக்கு இப்படி அழுகுறீங்க அப்படிங்கிற சொன்னாங்க. எப்படியும் சமாதானப்படுத்தினாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் ஃபுல்லாக அவன் ஃபோன் இது பண்ணிக்கிட்டே இருந்தான்.
உள்ளே வச்சு பூச்சி ரொம்ப இப்படிலாம் ஆராத்திலாம் எங்கள் 2 பேர்த்தையும் எடுத்தாங்க. அப்பவும் எனக்கு ஒரே அழுக. எனக்கு அழுதுகிட்டே இருந்தேன், ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். நீ வா நீ வா நீ வான்னு இவனை கூப்பிட்டுட்டே இவனுக்கு பச்சை குழந்தை மாதிரி இவன் சட்டையை பிடிச்சி நான் விடவே இல்லை. நீ வா நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் மாலையெல்லாம் கட்டிட்டு அவன் எனக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது அவன் அப்போ வீட்டுக்கு வந்துட்டு நான் எடுத்த வீடியோலாம் பார்க்க அப்போ தான் தெரியுது அவன் எப்படிட்டா போனான், நம்மளை அழகிட்டு ஒத்திட்டு போயிட்டான்னு. எனக்கு அப்பவும் கோவம் வேறு, எதுக்கு விட்டுட்டு போனேன் அப்படின்னு கோவம் மாதிரி சண்டை வேறு போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் நம்ம மடியெல்லாம் பிரித்து இந்த வேப்பலை, தேங்காய், பூ, வெத்தலை, பழம், இனிப்பு, கருப்பட்டி அதெல்லாம் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு முந்தாண்டில் பிடிச்சி கொடுத்தாங்க. அப்பவும் நான் அழுதுகிட்டே இருக்கேன். ஃபோட்டோ எடுக்கிறவங்க சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்க போய் சிரிப்பாக தான் சிரிச்சனே தவிர உண்மையாகவே மனசு சிரிப்பு எனக்கு அவர் போல கண்ணீர் ஓடிட்டே இருக்குது. அழுதுகிட்டே இருக்கேன். எல்லோரும் சமாதானப்படுத்தி அந்த அத்தைலாம் காதில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் தான், ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும், நீ போய் உங்கள் வீட்டுக்கு போய் நீ தண்ணி குடிச்சிட்டு இரு, உடனே நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் சரிங்க சொல்கிறாங்க. நான் போகும்போது அழுதுகிட்டே தான் போனேன். போகும்போது அழுதுகிட்டே போகிறேன். அப்புறம் எங்கள் அண்ணி எல்லாருமே கன்னியா அழக்கூடாது, சரி அழக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு அழுக நிற்கவே முடியல. இவன் இல்லையே, இவன் வரலையே, நீ ஒத்தியில் அனுப்புகிறாங்களே, நீ ஒத்தியில் விடுறானே அப்படின்னு கோவம் வேற, ஒரு பக்கம் அழுக வேறு, ஒரு பக்கம் சேஞ்ச் சொல்லிட்டு அழுதுட்டேன். கொஞ்சம் அழாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போனாலும் பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. அழுக வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் காரெல்லாம் உட்கார வச்சாங்க. அப்போவே எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் வந்துட்டே இருக்குது. பக்கத்தில் இருந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க அழாத பாப்பா அழாதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு கண்ணீர் ஒரு பக்கம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. நானும் கடைசி போய் வச்சு கடைசியில் எப்படியும் எங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்திருப்போம். உடனே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 நிமிஷம்லாம் இல்லை, வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. போனோன்னே கொஞ்சம் எங்கள் தாத்தாலாம் வந்து பார்க்க வந்துருந்தாங்க பெரியவங்க. அவங்க காலைல வந்து ஹாஸ்டலாம் வாங்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஃபோன் அடித்து எங்கே இருக்க நீ, வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மறைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சோடனே நான் வாரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்குள்ளே பொறுமை தாங்கவே இல்லை. எப்படி என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எங்கள் அம்மாட்ட எப்போ போகிறோம், எப்போ போய் என்னை விட போகிறீங்க, அவன் இன்னும் வரல, டேரக்டாக சொல்லிகிட்டே இருக்கான், எப்போ விட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதோட எங்கள் அம்மாவும் சரி என்ன இவ இப்படியா அங்கே வச்சு நான் யார்ட்டுமே என்னடா இவ இப்படி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கார் கொண்டு வர சொல்லி மறுபடியும் அங்கே கார்லேயே வந்து ஒரு அரை மணி நேரம் கூட அங்கே இல்லை, அரை மணி நேரத்தில் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க தான் பார்த்துக்கோங்க, அவங்க எல்லாரும் எனக்கு பார்த்து சிரிக்காங்க. இந்த அரை மணி நேரத்துக்கு தான் நீ இப்படி அழுதியாக்கும், புருஷனை விட்டு வர்றதுக்கு இப்படி அழுதியாக்கும் அரை மணி நேரத்தில் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னை வந்து கொண்டு விட்டோன்னு, அதாவது அம்மாவை விட்டு பிரிஞ்ச குழந்தை வந்து அம்மாவை பார்த்தோன்னு எப்படி சந்தோஷப்பட்டு போய் ஒட்டிக்குமோ அந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே உட்காந்துருந்தோடனே நான் வேகமாக ஓடி வந்து என் சட்டையை பிடிச்சி மறுபடியும் எப்போ போல நின்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப நம்மளவே அம்மாட்ட போய் சேர்ந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீல் தான். ஏன்னா இவன் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாட்டி நம்ம வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னா தான் அந்த சந்தோஷத்தில் போவாங்க. பட் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவோட ஃபீலிங் அவங்க நினைப்பே வராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டதுனால எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னும் பேசிகிட்டே இருந்தேன். எப்பவுமே எனக்கு கண்ணு கலங்குது. அப்புறம் அதான் நான் அழ ஆரம்பிச்சிடுவேன். ஓகே வேண்டாம் சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அத்தை அவங்க வந்து கிஃப்ட் பண்ணது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அவங்க கிஃப்ட் பண்ணதான் எனக்கு வந்து அவங்க கிஃப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நச்சரிச்சுட்டே இருந்தேன். இம்மா என்ன கிஃப்ட் எடுத்துருக்கீங்க சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க இல்லை எனக்கு சொல்லவே மாட்டேன், நீ வந்து இதில் தான் நீ பார்க்கணும், உனக்கு சர்ப்ரைஸாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கன்னா யாருமே சொல்லவே இல்லை, வீட்டில் உள்ள யாருமே சொல்லவே இல்லை. கடைசியில் ஃபங்க்ஷன் அப்போ தான் அவங்க காட்டினாங்க. அவங்க காட்டும்போது பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டையும் எடுத்து பார்க்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கிஃப்ட்டு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு இது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீங்க தள்ளுங்கப்பா. அட்டையா இருக்கு செருப்பு
இருக்கும். பாரு ஓபன் பண்ணி பார்க்கணும். அச்சிடா நீங்களே கிட்ட வாங்க. ஐயோ ஏமாந்துச்சு. பாக்கட்டும் சர்ப்ரைஸ் எல்லாரும் பாருங்க. ஆர்வத்தோட பாருங்க. அடுத்து ஓப்பன் பண்ணு. அது கொஞ்சம் தள்ளி இருங்க. அடுத்த மணி எடுத்து சங்கீதா வைக்க பத்திரமா வச்சிருக்கேன். மணி குங்குமச்செடி. ஒன்று 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 கொடு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன நெயில் பாலிஷ் டப்பான்னு நினைக்கிறேன். அவங்க நெயில் பாலிஷ் டப்பா தான் வச்சுருந்தாங்க. அந்த நெயில் பாலிஷ் டப்பாவை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு உள்ளே நிறைய அட்டையாக இருந்துச்சு. அதை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு போட்டு அப்புறம் 3 பாக்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து என் கையில் 2 கொடுத்துட்டு நான் தான் பிரிப்பேன்னு சொல்லி பிரித்து ஃபஸ்ட்டு பார்க்க குட்டிக்கோன் வளையல் குழந்தைக்கு வளையல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப இது என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரொம்ப இதாக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குட்டிக்கோன் அழகா குட்டிக்கோன் குட்டி கைக்கு அழகா ஏற்ற மாதிரி வளையல் எடுத்துட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்து கொடுத்தாங்க, சங்கு பேபிக்கு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஊற்றுவாங்கல்ல சங்கு, நல்ல இது ஏதோ சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பிறந்த உடனே வைப்பாங்க. அந்த குட்டிக்கோன் சங்கு எடுத்துருந்தாங்க. அப்புறம் குங்கும சிமிலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, குங்குமம் போட்டு வைக்கிற டப்பா, அது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் ஒன்றுனா பார்த்து சிரிச்சு ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தோம். அதோட ஃபோட்டோவெலாம் நிறைய எடுத்தோம். அந்த இதோட வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க கிஃப்ட் வந்து நான் வந்து எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை. இது சரி அவங்க வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரி என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா குட்டிக்கோன் வளையல் எனக்கு அந்த வளையல் இந்த கிஃப்ட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருந்தேன். நான் அந்த கிஃப்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அந்த கிஃப்ட் கொடுக்கும்போது என் ரியாக்ஷன்லாம் எப்படி வேணும்னா காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பை பாய்.